என்னென்னு சொல்கிறேன்டே தெரியா சந்தோஷத்தில் இருக்கிறேன் உண்மைக்குமேண்டேக்கு எனக்கு உதவி செய்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி கோடான கோடி நன்றி உண்மைக்குமே நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அதோட அண்ணாக்கு நன்றி நீங்க செய்த உதவிக்கு உண்மைக்குமே எனக்கு நன்றி என்ன பழக்கம் இது கூட பழக்கம் பாத்தீங்களா நான் இல்லையா நீங்க அண்ணா தானே அண்ணாண்ட காலில் விழுகிறதுல சரி 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 ஓகே ஓகே சரி 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 ஓகே நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி ஓகே நல்லா 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 ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் பிஸ்னஸும் நல்லா இருக்கணும் எப்போ வந்தாலும் கடை வந்து நல்ல மாதிரி பிஸ்னஸ் ரன் ஆகி கொண்டு இருக்கணும் ஓகே ஸோ முதலாவதாக ஒரு நற்காரியத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ கோயிலில் போயிட்டு எல்லாம் அர்ச்சனை செஞ்சு அந்த படத்தட்டுகள் எல்லாம் கொண்டு அழகாக வந்து இருக்காங்க உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் எங்கள் முன்னிலையில் இப்படியான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன முன்னுரிமைப்படுத்தி எந்த கையால் இந்த கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் 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 இதே நரிவன் பெரிய மரத நோட்டத்தை கட்டின கட்டியிருக்கிறீர்கள் ரைட் அண்டு ஒன் மோர் திங் மேலே இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கான பேர் வந்துட்டு அண்ணா எங்கட பேரே வந்துட்டு வச்சிருக்காராம் ஓகே ஓப்பன் பண்ணுங்க வா 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 நைஸ் 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 எஸ்கே கிருஷ்ணா பல்பொருள் வாணிபம் அப்படின்னு சொல்லி எங்களோட பேரை வச்சிருக்கார் நல்லா வியாபாரம் சுவாமி ஒன்றுக்கும் யோசிக்க எங்க வியாபாரம் அமோகமாக இருக்குமென்று நாங்களும் வாழ்த்துறோம் கண்டிப்பா ஒன்றுக்கும் யோசிக்குது ஓகே நீங்கள் அக்கா இந்த இதே இந்த ஷோ நிறைய இடம் பிடிச்சிட்டீங்களா உண்மையாக தான் சொல்கிறேன் இங்கே பெம்பலை பாருங்க பொன்னி அரிசிக்கு பெண்ணி அரிசின்னு வச்சுக்கா குத்தரிசிக்கு குத்தாத அரிசின்னு வச்சுக்கா கடன் கிடையாது சரி கடன் கிடையாது ஓகே ஒளிமயமான எதிர்காலம் ஓம் தம்பி வாங்கோ பசிச்சா நீங்க வரீங்க சாப்பாடு கடை இல்லையே சொல்லுங்க என்ன எவ்வளோங்க இல்லை தம்பி எந்த பள்ளிக்கூடம் படிக்கலையே இதில் மேலே என்ன எழுதி கண்டு வாங்க இருக்கா அதுவும் தெரியலையே எங்க வீடு அதால் திரும்பி போறீங்களே வந்த மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் எங்களுடைய வீட்டை தான் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நல்லதொரு நாள் நல்லதொரு காரியம் செய்கிறதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் எல்லாருமே புறப்பட்டிருக்கோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலையில் அந்த பிளட் கேன்சர் அண்ணாக்கு வந்துட்டு ஒரு கடை ஒன்று நாங்கள் கட்டி கொண்டிருந்தாங்க ஸோ அதில் துறப்பு விழாக்கு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு விளக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் கடையை திறந்து வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்துட்டு அக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தா இந்த மாதிரி கிருஷ்ணான்னா 10:45 வரைக்கும் வந்துட்டு டைம் இருக்குது ப்ளீஸ் தயவு செய்து அதுக்கு முன்னே வாங்க நீங்கள் தான் வந்துட்டு திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க பிரயாசப்பட்டபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ போயிட்டு அந்த கடையை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறோம் உண்மையிலே வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் காலையில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கோல் வந்துச்சு ஒரு அண்ணா ஒரு ஆள் கதைச்சிருந்தார் அப்போ நாம் வந்து ஆன்சர் பண்ணினோன்னு தெய்வமே என்று சொல்லி வந்து கதைச்சார் ஏன்னா அப்படி சொல்கிறீங்கண்ட நீ தெய்வம் இல்லைடா அதுக்கும் மேலே நீ தம்பி இல்லைடா என்ற உசுருக்கும் மேலே அப்படின்னு சொல்லி என்னை புகழ்ந்து கொண்டே இருந்தார் ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து உண்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நான் ஃபுல்லாக மாறிட்டேன் நான் ஒரு பயங்கர குடிகாரனாக இருந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடி எல்லாத்தையும் குறைச்சி நான் குடியே விட்டுட்டேன் அந்த குடிக்கு செலவழித்த காசை வந்துட்டு நான் இனி எங்களோட மக்களுக்கு வந்துட்டு உதவிக்காண்டி அனுப்ப போகிறேன் நீ தாண்டா எனக்கு கடவுள் உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சொல்லு எனக்கு சாரி நான் இல்லாட்டிலும் அங்கே வந்துட்டு எனக்கு ஆக்கள் இருக்குது உடனே வந்துட்டு நான் ஆக்கள் அனுப்பேன் நான் உனக்கு ஒரு அண்ணனுக்கு மேலே விட அப்படின்னு சொல்லி ஒரு
10-15 நிமிஷத்துக்கு மேலே இப்போ வந்துட்டு கதைச்சி கொண்டு இருந்தார். உண்மையிலே வந்து அவர் சொன்ன கதையை கேட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்த்து எங்களோட கதையை கேட்டு ஒரு அண்ணா வந்துட்டு தன் குடியே விட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் நாங்கள் அந்த அச்சுவேலி ஐயாவோட கதைச்ச வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணாத ஆக்கள் இல்லை அண்ட் வந்துட்டு ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணாத ஆக்கள் இல்லை. என்னடா தம்பி நீ எங்கடா இருந்து வந்த, இவ்வளோ ஜோக்கூடா சிரிச்சு எங்களுக்கு வருத்தமே மாறப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து அதெல்லாம் கேட்குறப்போ வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல்ன்றதை நாங்களே சொல்ல முடியாது. எப்பயுமே எதையுமே வந்துட்டு இயல்பாக செய்வோம். யாருக்காகவும் வந்துட்டு நாங்கள் நடிக்கவும் மாட்டோம், சொல்லி கொடுத்து செய்யவும் மாட்டோம் அண்ட் வந்துட்டு களவு வேலைகள் செய்யவும் மாட்டோம். எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே காட்டுவோம். அதால் தான் வந்துட்டு எங்களை மக்கள் அதிகம் நேசிக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் எங்களுடைய SK Vlog சேனலுக்கு வந்துட்டு 180K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது எங்களுக்கு 1,50,000 உறவுகள் வந்துட்டு கிடச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு மிகுந்த பெரிய நன்றிகளை நான் வந்துட்டு தெரிவித்து கொள்கிறேன். சாதாரணமாக வந்துட்டு நாங்கள் 1,50,000 அப்படின்ட்டு வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு சேர்க்குறதுக்கு நான் பட்ட பாடு வந்துட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றிகளை கூறிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இங்கேருந்து வந்து வெளுக்கிட போகிறேன். கண்டிப்பாக நல்லதொரு காரியம் வந்துட்டு செஞ்சு வைக்க போகிறோம். ஒரு குடும்பத்துக்கு வந்துட்டு நாங்கள் விளக்கேற்றி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும். நாங்களும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ தான் எங்களுக்குமே வந்துட்டு வீடியோக்கு செய்கிறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அந்த அக்காவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்போம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, நாங்கள் என்ன டைம் அங்கே வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சரியாக நேரம் 9:30 10:45 முன்னே நாங்கள் அங்கே ரீச் ஆகிடலாம் என்று நினைக்கிறேன். நான் வந்து ஹலோ ஓம், என்ன மாதிரி என்ன நடக்குது? நிறகுடம் எல்லாம் வச்சு வடிவ அலங்கரிக்கங்க. சின்ன ஒரு பிரச்சனையாக போயிட்டுது, என்னால் வர முடியாமல் போயிட்டுது. ஆ நான் அவசரமாக உடது போண்டி வந்துட்டுது. நீங்கள் இவ்வளவு தூரம் இல்லை டெக்கரேட் பண்ணி போட்டு நாளைக்கு வைக்க போகிறீங்களா? லூஸ் அவங்களுக்கு கடவுளை நெஞ்ச நக்கிடியல டக்கண்டு அது என்னண்டாப்பா நான் விரும்புகிற போட்ட இண்டை கண்டு பார்த்து தன்னை KFC கூட்டின்னு போக சொல்லி நிற்கிறாளே கடவுளை என்ன இரண்டு ஏன் கடை. ஹலோ நான் விரும்புகிற பிள்ளை இருக்கிறாளோ? ஓ அவள் வந்து தன்னை இப்போ KFC கூட்டின்னு போக சொல்லி நிற்கிறாள். அப்போ நீங்கள் கடையார் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை உங்களுக்கு? காலமாக குளிச்ச நீங்களா 2 பேரும்? சரி முழுகிப்பட்ட நிறைவிடத்தை வைங்கோ. எத்தனை மணிக்கு? 10:45 டைம். சரி நான் சும்மா பகடிக்கு சொன்னேன். நான் எனக்கு அப்படி லவ்வரும் இல்லை, நான் யாரையும் கூட்டிக்கொண்டு போகிறதும் இல்லை. சும்மா உங்களை வெரைட்டி பார்த்தா நான் சரியாக 10:45 முன்னால் உங்களோட வீட்டடியில் நிற்பேன். நான் வந்து இறங்கி சரியாக ரிபனை கட் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கொள்ள தரணும் கையிலையா? இது என்னன்னா இது கோயில்ல பொங்கல் நடக்குது. பொங்கல் பொங்கிட்டா நாங்க படம் எடுத்தோம்னா வைக்கணும். படம் எல்லாம் எடுக்க போறீங்க? அப்ப இது கடுமடுவையப்பா. சரி கோயில் படம் வச்சு தான் கோயில் படத்தை கும்புற வரும் இதுக்கு கடைக்கு. சரி அப்ப படம் எல்லாம் விடுங்க, நான் பாரண்டா கண்டா. பொங்கல் முடியல. சரி அப்ப நான் இங்கே இருந்து படுக்கிறேன்னு ஒரு சரியா ஒரு மனத்தையாவது உள்ளாங்க நிப்பேனா? நோ 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 நான் அந்த டைமுக்குள்ளே நிற்பேன். டோன்ட் வரியா, நான் 10:45 நிற்பேனா? ஓகே
அப்பா அப்பா வர மாட்டார் அப்பாக்கிட்ட வேறு ப்ரோக்ராம் இருக்குது. சரியா நம்ம வெளுக்கிறேண்ணா டைம் ஆகுதா? சரி ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களா, அப்போ இதுவுமே ஒரு அன்பு தான். நான் சும்மா சொன்னால் நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி அப்போ அவள் வந்துட்டு அவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் நாளைக்கு மாத்திரன் நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லி. உண்மையிலே வந்துட்டு நீ என்னடா சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டால் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு காரியம் செய்யப்போம். வாங்க மினக்கடாமல் நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கீரிமலை போகிறதுக்கு வந்து வெளுக்கிட்டுட்டோம். அப்போ அதுக்கிடையில் வந்து எனக்கு ஒரு கோல் வந்துச்சுது. மல்லாவி விட்ட ஒரு அம்மாவோ யாரோ ஒரு அக்கா ஒரு ஆள் வந்திருந்து அழுது கொண்டு இருக்காங்களாம், இப்படி என்னே சந்திக்கணும்னு சொல்லி. அப்போ அவங்களும் இருக்கா, பார்த்துட்டு போவோம் மேறால் என்ன பிரச்சனைன்னு இருக்கா. நேரம் பிறகு ஆனால் கூட மட்டுமட்டா கிடக்கு. ஆனால் உன்னாண்டா எல்லோரும் அழுகுறாங்கட்டு எனக்கு என்ன செய்கிறேன் என்னோட. ஓமா மயன் எந்த இடம் நீங்கள்? ஓ, என்ன பிரச்சனைம்மா? நீங்கள் தான் நேற்று கால் பண்ணிருந்தேன். நீங்கள் அந்த பிள்ளை ஒன்று வேணும் இந்த ஃபோனில் இருந்து உங்களுக்கு கால் பண்ண அவள் அதானிடம் சொல்லி விட்டவா அங்கே ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு மனநோய், ஹஸ்பண்டுக்கு கார்டு பெருத்தம்மா. மற்ற இடுப்புக்குள்ள பிரச்சனை. டாக்டர் வேலை செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த சீமந்து டஸ்ஸுகள் போனால் யாருக்கு? ஹஸ்பண்ட் மூடாக இருக்கா? அவள் ஒரு கால் பெரிய ஆஸ்பத்திரி. நீங்கள் வர முன்னம் நாங்கள் நிற்கிறோம்மா, இல்லாட்டி என்ன வேலையாக இருக்கோம்னு நீங்கள் கேட்கணும். அந்த இதில் வேணும் எவா சொன்னா இனி கான் இது என்ன மாட்டேனாம்மா நீங்கள் போய் பாரு. இப்போ உங்களுக்கு உதவி கேட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் கைதடிய படம் கைதடி சேர்க்கு சரி 1.5 வயசுலேயே அப்பா மோசம் போட்டுது. அம்மா தான் உழைச்சி வளர்த்தது. உங்களோட ஃபோன் இருக்கா? நம்பர் தாங்க இருக்கா? 538 கைதடி என்ன? அப்போ அவள் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு தம்பி வீடு சின்ன. அப்போ கட்டில் இதுகள் போட்டு அதை படுத்திடுவாங்க. சரி, அப்போ நீங்கள் போங்க. என்னத்தில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்களா? பஸ்ஸு காசு இருக்குதா? இப்போ இருக்குது. சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு கொண்டு போகணும். என்ன சாப்பிட போகிறீங்க? என்னண்டா நான் இதை நீங்கள் இதில் போகிற வழியில் சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கும் கொடுத்துட்டு போங்க. சரியா? நம்ம வீட்டை பிறகு வருவேன் வந்து பார்த்து ஒருக்கா செய்து. சரி, ஏன்டா இப்போ எனக்கு நேரம் காணாமல் நான் அவசரமாக எடுத்து போக வேண்டியது. எனக்கு இந்த ஃபோனால் வேலைகளும் தெரியாத பாதுகான. சரி, நான் உங்களுக்கு அடித்து போட்டு வரேன். நான் எப்போ என்ன தெரியல, ஒரு கொஞ்ச நாள் தாங்க எனக்கா. ஓ சரியோ, சரி கவனம் போட்டு வாங்க. சரி சரியா. ஓகே அம்மா ஏறுங்க பின்னுக்கு ஏறுங்க. நாங்கள் அதில் இந்த பஸ்ஸுக்கு இறக்கி விடுறோம். என்னண்டு எல்லாம் இடமெல்லாம் கண்டுபிடிச்சி வந்த நீங்கம்மா? அவன் சொல்லிவிட்டா போய் இடம் காட்டிங்களா? ஓ என்னண்டாம்மா, இப்போ எங்களுக்கு உங்களை வந்து பார்க்கக்கூடாண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் தாராளமாக வந்து பார்ப்போம்மா. ஆனால் நேரங்கள்லாம் எல்லாம் கண்ட பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ நாளும் பொறுத்துட்டீங்க தானே? அம்மா 3 மாதம் கிளினிக் மனநோய் கிளினிக் கொண்டு போய் 4500 ஆட்டோக்காரன் கேட்குறான். சமுத்திரியா நம்பி கலன்புரி வந்துருக்கு. சமுத்திரியை விட்டு 2 மில்லியன் கேட்டால் வருமானம் வேணும். ஆனால் எனக்கு ஒரு இதுவும் இல்லாமல். சரி சரி, இப்போ நீங்கள் அழாதீங்க. பார்ப்போம், ஒரு விடிவு காலம் பிறக்கும் தானே. நான் ஒருக்கா அவங்களுக்கு கோல் ஒன்று அடித்து போட்டு வருவேன். அவை இல்லாத நேரமே எனக்கு வீடு உதவி நான் தனிச்சேன். இதுவும் செய்யலை. அவையால் நான் சிக்கலாக ஒரு 2-3 நாளில் ஒரு கொஞ்ச நாள் தாங்கும். எனக்கு என்னண்டாமா, நான் கொழும்பு போக வேண்டிய பயணம் எல்லாம் இருக்குது. அது போக எனக்கு வேறு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு நான் உங்களை வந்து பார்ப்பேன். சரியோ? இப்போ நான் உங்களை அதில் கிராமக்கோட்டுக்கு பஸ்ஸுக்கு இறக்கி விட்றேன். சாப்பிட்டீங்களா நீங்கள்? அதில் சாப்பாட்டு கடை இல்லையாம்மா? வேணுமெண்டா ஒரு பிஸ்கெட் பைய வேண்டி நார்மலாக சாப்பிட்டு போட்டு பஸ் எடுத்து போக தெரியும் தானே? சரி போங்கோ. நான் அவசரமாக இடத்துக்கு வாரேன்னு சொன்னாலே இப்போ நின்றோன்னு செஞ்சு கொள்ளலாம் கிடக்கம்மா. சரியே? மழை நேரமும் இருக்கலாம், தண்ணி வெயில்
கழிவு வீடு ஒரு வெக்க அப்போ அம்மாவை ஒரு கட்டில் போட்டு படுத்து இல்லாமல் நிலத்திலான கீழே படுத்து சின்ன சரி சரி அம்மா நீங்கள் இதில் இறங்கி போங்க இதில் இறங்கி நின்றீங்கன்னா பஸ் வரும் எப்போ ஹோல் பண்ணிட்டு வாங்க ஐயா கண்டு பெட்ரோல் ஒரு புள்ளிக்கு வந்துட்டு அடித்து கொண்டு போவோமா எல்லாரும் கேட்பாங்க நீங்கள் என்னடா செலவழிக்கிறீங்கன்னு யோசிச்சுப்பாங்க ஒவ்வொரு நாளும் 5000 10,000 பெட்ரோல் அடிக்கிறேன்டா சும்மாவா இங்கேருந்து கீரி மலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் மட்டக்களப்புக்கும் போகிறோண்டா சும்மா தண்ணியில் ஓடுது யாரும் காசு தரணுமெண்டாக்காண்டி இதெல்லாம் காட்டுறதில்லை இங்கெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் அதுதான் முக்கியம் தம்பி சொல்கிற 10,000 அடிக்க சொல்லி ஆ 10 கடிச்சிடும் சரி பெட்ரோல் செட் பண்ணியே கண்ணு மின்ன கூட கூட ஏன் சொல்லாப்பம் சொல்லம் பாப்பம் கேஸ் உள்ள வந்துடும் இல்லை மட்டும் அடிக்கிற இல்லையா அப்போ இதே சிம்பிளான ஜோக் விளாங்குதோ கணக்கை யோசிக்க கூட சிம்பிளான ஜோக் சரி அப்போ நாங்கள் எனக்கு கீரிமலை கிட்ட போயிட்டு தொடருவோம் என்ன போமா போ உண்டாக்கண்டு சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அக்காண்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இடையில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டுது போலீஸ் மறைச்சா என் லைசன்ஸ் வந்துட்டு டேட் போயிட்டுது நேற்று தான் வந்து டேட் போனது ஆனால் நான் வந்து கவனிக்கலை இன்றைக்கு ஞாயிறு ஒன்றும் செய்யவும் முடியாது பெரிய ஒரு ஸ்ட்ரகலுக்கு மத்தியில் டக்குண்டு ஒரு கோல் அடித்து அப்படி இப்படி செஞ்சு ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு கடவுளை போயுமே எங்களோட கூட இருக்கிறன்றக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருந்துச்சு ஓகே எனிவே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீடில் சாமத்திய வீடில் அதையும் விட விக்ரமாக வந்து சோடிச்சிருக்காங்க ஸோ வந்து போயிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் பண்ணையா மன்னிக்க வேண்டுகிறேன் இடையில் ஒரு சிறிய ஒரு சம்பவமாக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் மறிச்சால் ஒரு சின்ன இஷ்யூ ஆனால கொஞ்சம் சுணங்கி போச்சு இல்லாட்டி நான் டைமுக்கு வந்திருப்பேன் 10:45 டைம் இப்போ 10:50 5 நிமிஷம் பிந்தி போனேன் இப்படி சொல்கிறது இல்லை உண்மையா சத்தியமாக சொல்கிறேன் இல்லை நான் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டேன் தெரியும் தானே உண்மையை தான் நான் சொல்லுவேன் நல்ல வடிவாக்கிங்க நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டேன் தலைவலி இல்லை அந்த மே கிடக்கு நீ தோடு கூட எல்லாம் போட்டு மணியாக கிடக்கு சரி இப்போ என்ன ப்ரோக்ராம் அப்போ ஆ நீங்களே என்ன காப்பத்தில் ஒன்றும் கிழக்காம அடித்த மாதிரி இருக்கிறீர்கள் எழுமுங்க உஷார் எழுமுங்க எடா கோதாரி பிடிச்சி எழுப்பு வாங்க வாங்க அம்மா யார்ட்டு சொல்லல அம்மா ஊரில் இருக்கிறீங்களா ஆ சரி சந்தோஷம் ரைட்டா பாமாக்காண்டு ஓகே எங்கள் அண்ணாங்க அண்ணா குளிக்கிறாரா அப்போ நீங்கள் ஒரு பெழுக்கிடாதான் எங்களை வேற சொன்ன நீங்கள் அதே நான் கிட்ட போகக்கூடாது நீங்கள் கிட்டே போகக்கூடாதோ அப்போ கொஞ்சம் வெட்டதான் இல்லைங்க என்னோட அம்மா இந்த இது ஆமாம் ரைட் அப்போ படம் எல்லாம் எடுத்துக்கணும் வந்தாச்சா எடுத்து வரணுமே அப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய சொல்லி இப்போ என்ன கடை திறக்கணும் அப்படியா ஓகே நீங்கள் முறையில் சொன்னால் தானே மாப்பிள்ளை விளக்குறாரு உங்களுக்கு ரைட் விளக்குடுங்க மாப்பிள்ளைக்கு மாலை இதெல்லாம் பார்ப்பல யாருக்கு மாப்பிள்ளையை போடுவோம் இல்லை இப்பான புது மாப்பிள்ளை 3 பிள்ளைக்கு அப்பா போனார் இப்பான் மாப்பிள்ளைக்கு மாலை போடணும் விளக்கிட்டு கொண்டு வான வெளியில் வாப்பம் இருக்கா மூத்த இது என்ன ரிவன் பெரிய மரத நோட்டத்தை கட்டினமே கட்டி இருக்கிறீர்கள் அது சரி பரவாயில்ல அதுவும் சந்தோஷம் தானே அப்போ எங்கள் மாப்பிள்ளையை கூப்பிடுவோம் ரிவனை வெட்டுவோம் அப்போ ஐயாவுக்கு இப்போ கண் ஆப்ரேஷன் செவ்வாய்க்கிழமை
ஓகே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்போ சாப்பாடு பாடெல்லாம் ஓகே கோழி குடும்பம் போடுறீர்கள் பரவாயில்ல முட்டையில் இடக்கடை அடித்து குடியுங்க அப்போ தான் புரோஜனம் இது ரஜ்ஜிக்கு ஜாலு பிலாப்பில் கொட்டமே கிடக்கு என்ன நடக்குது அப்போ நேரம் போட்டு தானே 5 நிமிஷம் பிந்தி போச்சு குருணைக்காங்கோ ஒரு 2 பேரை பிடிச்சி தேவாரங்களுக்கு வாரங்களை பாடிக்கடி இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கோயிலில் செய்யுது எல்லாம் கோயில் ஏன் மூத்த காட்டை வைக்க போறீங்க நல்லா தான் நடக்கு வளமையாக பார்க்குறத விட வைக்க போகிறேன் அதான் கிடாக்கு ஓகே ஸோ முதலாவதாக ஒரு நற்காரியத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ கோயிலில் போயிட்டு எல்லாம் அர்ச்சனை செஞ்சு அந்த படத்தட்டுகள் எல்லாம் கொண்டு அழகாக வந்துருக்காங்க உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் எங்கள் முன்னிலையில் இப்படியான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன முன்னுரிமைப்படுத்தி எந்த கையால் இந்த கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் 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 வாங்கோ 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 ஓகே வெயிட் இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் ஓகே 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 ஃபஸ்ட்டுக்கு பாட்டா கலட்டி போட்டு ரைட் ரிபனை வெட்டவா சந்தோஷம் தானே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அப்போ கட் பண்ணுவோமா ஓகே எல்லாம் கூட ஓகே டன் சரி ஓகே ரைட் ரைட் ஓகே கதை இப்படியே திறக்கலாமா ஓ மை காட் சந்தோஷம் பாரன் இது தடக்குது கொஞ்சம் மேசிய பின்னுகளுங்கய்யா ஓகே நல்ல பிரம்மாண்டமாக தானே இருக்குதா சந்தோஷம் 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 வா 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 நைஸ் நைஸ் வெரி நைஸ் நாங்கள் வந்ததே சந்தோஷம் ஓகே ஓமாம் ரைட் இதே திறப்பமா ஓகே இதே திறப்பம் ரைட் சந்தோஷம் ஓகே ரைட் அண்டு ஒன் மோர் திங் மேலே இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கான பேர் வந்துட்டு அண்ணா எங்கட பேரே வந்துட்டு வச்சிருக்காராம் ஓகே ஓப்பன் பண்ணுங்க வா 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 நைஸ் 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 எஸ்கே கிருஷ்ணா பல்பொருள் வாணிபம் அப்படின்னு சொல்லி எங்களோட பேரை வச்சிருக்கார் இந்த படம் வச்சிருக்கா ஓ மை காட் இந்த அந்த அந்த காரோட நிற்கிற அந்த யா அது என்ன அந்த பழங்களை எல்லாம் பெருசாக வச்சுட்டு இந்த படத்தை கொண்டே மூளைக்க வச்சிருக்கிறீர்கள் சரி ஓகே அப்போ இதை கற்பூரம் கொளுத்தவா சரி இன்னும் ஒன்று செட் பண்ணுங்க தம்பியும் கொளுத்துற மாதிரி சரி மூன்று திரி அங்காலே ஒன்று இருக்குதானே அவர் கொளுத்த ஒன்று ரைட் ஓகே இல்லாட்டி 3 திரி வச்சுலேயே வச்சு விடும் இல்லை நான் வச்சேன் ஓகே கொளுத்தவா சந்தோஷம் அம்மம்மா அப்பா ரைட் கவிதாசா இதை கொளுத்துங்க நீ இன்றைக்கு பாட்டு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்குதுன்னு அந்த கற்பூரத்தில் வச்சிங்கன்னா சரி சரி ஓகே சந்தோஷம் வேறு என்ன செய்யணும் ஓகே எந்த யா இதோட வைக்கலாம்ல என்ன ஒரு மூளையாக என்ன தட்டில் வைக்கட்டா ஒரு மூளையாக வைக்கட்டா அங்கே கொஞ்சம் தள்ளி வைங்க உங்களோட கைக்க போகிறேன் எப்படி வைங்க இது பண்ணுங்க சரி ஓகே படத்தை ஓகே ரைட் ஓகே சரி இப்போ தானே ஏசப்பாண்ட படம் ஓகே தேங்க்யூ ரைட் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வேறு இடைஞ்சல் இல்லாமல் வச்சிங்கன்னா அது ஒரு இடைஞ்சலும் இல்லை ஓகேவா சரியா உப்பு சாட்டி ஓகே அது இந்த உப்பு சாட்டின்ற விளக்கம் என்ன
கட்டி வைக்கிறது நல்லது. ஆ சரி சரி தெளிவுக்கு கடை கற்கண்டு சிறப்பா வருமெண்டு. சிறப்பாக வருமாண்டா. ஓகே சந்தோஷம். இனிப்பு கொஞ்சம் சாப்பிடுங்க. நானே சாப்பிடவா? நீங்களும் சாப்பிட்டு மற்றவருக்கும் உங்கள் கையால் பரிமாறும். நான் தான் இருக்கும். அப்போ எல்லாம் வாங்க உள்ளுக்கு. அப்போ எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. இது என்ன ஊரு? ஆஞ்சநேயர் அந்த இந்தா கொழுவோம் கொழுவோம். கவிதாஸ் பண்ணுறது அதை வண்டி கொழு. அதாங்க சாப்பிடு. இந்தாங்க சாப்பிடுங்க. ரைட். இதுதான் நட்பு சிறப்பு. ஏனென்று கேட்டால் உங்கள்கிட்ட நாங்கள் கல்யாண பெற்று போட்டு உங்களை விட்டு மூடி மறைச்சு கொண்டு செய்வதால் பல அவர்கிட்ட காதை விட்டு போட்டா அவங்க பேய் காட்டிக்கு அவனை விட்டுட்டு அது சரி. ரைட். சும்மா மேலே வைக்கிறது அந்த இதுக்கு ரைட் ரைட். இது அம்மா மேலே கொழுவ போகிறீங்களே? தம்பி கொழுவாது. கடவுளே நல்லா வியாபாரம் போகணும்ப்பா. சுவாமி ஒன்றுக்கும் யோசிக்க எங்க வியாபாரம் அமோகமா இருக்குமென்று நாங்களும் வாழ்த்துறோம். கண்டிப்பா ஒன்றுக்கும் யோசிக்க இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா நான் வேண்டுவேன். கட்டாயம் கட்டாயம். எல்லாம் கற்கண்டை கொடுங்க. எல்லாம் கற்கண்டை கொடுங்க. எல்லாம் ஓடியாங்க ஓடியாங்க. ரைட். இந்தாங்க சாப்பிடுங்க. அப்போ சாப்பிடு அப்போ சாப்பிடு அப்போ சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. ரைட் பிள்ளை சாப்பிடு. சரியா ரைட். தம்பி சாப்பிடு. ரைட். சரி எல்லாம் சாப்பிட்டா சரியா எல்லாம் சாப்பிட்டாச்சா? பிள்ளை சாப்பிடு. ரைட். பாலை காய்ச்சுவோமா? ரைட். அம்மா வாங்க பாலை காய்ச்சுவோம். உள்ளுக்கு எப்போ நேரம் இருக்கா பால் காய்ச்சின உடனே ஓகே. அதில் வச்சு சாப்பிடுங்க ஐயா. பால் என்ன கடைக்குள்ளே வச்சு காய்ச்சிறது? ஓகே. மாமிகிட்ட கொடுங்க காய்ச்சட்டும். இந்த பால் பொங்கி வர்றது போல் உங்களோட கடையில் பிஸ்னஸ் பொங்கணுமெண்டு வாழ்த்துறேன் நானா. கட்டாயம் உங்களோட மனசுக்கு எப்பயுமே நல்லா இருப்பீங்க. அண்ட் வந்து எல்லாம் நல்லா நடக்கும். டோன்ட் வரி. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை எவ்வளோ கௌரவப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்குறது இல்லை. ஒரு தட்டையும் செய்கிறது மட்டும்தான் இந்த வேலை. ஆனால் நீங்கள் என்னையை கனப்படுத்தினால கண்டிப்பாக எந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்போவும் இருக்கும். என்னதான் கிழக்கம் ஏற்பட்டாலும் நான் வருவேன் நீங்கள் அழைக்கிற சந்தர்ப்பத்தில். சரிதானே? அதை பற்றி நீங்கள் ஒரு நாளும் பொறி பண்ண தேவையில்லை. பாலை ஒருக்கா நோமலாக கிண்டி விடுங்க ஆகும். அப்போ இவங்க வந்து அக்காண்டி அம்மாவே. ஓகே. நல்ல லட்சுமி கடாட்சமான முகம். என்ன மலேரியா காய்ச்சல் வந்தால் மாதிரி இருக்கிறா. கொஞ்சம் மெலிஞ்சு போனால் இனி கொஞ்சம் பிள்ளைகள்கிட்ட சந்தோஷத்தோடு வேலையை போடுவா. சரி அதெல்லாம் சரி வரும். பிள்ளைகள்கிட்ட சந்தோஷங்களை பார்க்க எல்லாம் உடம்பெடுக்கும் தண்டை வேலை என்னண்ணே இவ்வளோங்க அனுமேண்ணா. ரைட். அப்புறம் என்ன இங்கே சங்கிலிகள் எல்லாம் வச்சுக்கிட்டா சரி எல்லாம் சுற்றி காட்டுவோம் கடைசியா. சரி அது பிரச்சனை இல்லையா? அப்போ சந்தோஷம். பால் காய்ச்சியாச்சு. அப்போ நாங்கள் பால் பொங்குறதுக்குள்ளே இந்த கடையை முறுக்கா சுற்றி காட்டுவோம். சரிதானே? இப்போ அப்போ முன்னுக்கு இருந்து பாருங்கோ. கடை வந்து முன்னுக்கு நல்ல விலாசமாக வந்து செஞ்சிருக்கணும். வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு செட்டப் உண்டு. கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு கட்டிடம். நல்ல ஒரு பெரிய கடை. அவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கடை. அண்ட் வந்து கிருஷ்ணான்னு சொல்லி எந்த பேரை வந்துட்டு மகிமைப்படுத்தி செஞ்சுருக்காங்க. எதிர்பாராத ஒரு விஷயம். சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து முன்லுக் பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறார் வந்து அண்ணாட அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்து பார்ப்போம். வாங்கோ இங்கே பாருங்கோ. அன்னையை கனப்படுத்தி அன்னைக்கு சோடா கொடுத்துருக்கு. அன்னை கவனம் கொஞ்சம் சோடா குறைச்சி குடிக்கணும். சுகர் ஏறிடும். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போதைக்கு நார்மலாக நான் கடைசியாக 1 லட்சம் போட்டேன்னு தானே சொன்ன மாதிரிக்கு. நோ கொப்பியெல்லாம் தேவையில்லை. அது உங்களுக்குரியது. நீங்க எங்களுக்கு மொத்தமா 5,10,000 தந்திருக்கீங்க. முதல் கட்ட 50,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு தந்தீங்க. ஓகே. 2,10,000 ரூபாய் தந்தீங்க. ஓகே. 1,00,000 ரூபாய் தந்தீங்க. ஓகே. 1 லட்சம் ரூபாய் தந்தீங்க. ஓகே. 1 லட்சம்
லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போட்ட நீங்க ஓகே மொத்தமா 5,10,000 வந்திருக்கீங்க எங்கள்கிட்ட திருப்பி நீங்க 1 ரூபா காசும் வேண்டியல அப்படி கதைக்கிறவையில நீங்க சொல்லியிருக்கீங்க நான் பார்த்தேன் உங்களோட வீடியோ அப்படி கதைக்க நீங்கள் அக்கா இந்த இதே இந்த ஷோ நிறைய இடம் பிடிச்சிட்டீங்களா உண்மையாக தான் சொல்கிறேன் சரி அது ஒரு பக்கம் நானும் அப்படித்தானே உங்களுக்கு சொன்னேன். ஓ நீங்கள் மேலே இதே அறைக்குள்ள எல்லாரும் ஒவ்வொரு அறைக்கு இருக்கிறீங்களாப்பா மூச்செடுக்க கஷ்டமாக கிடக்கு எல்லாரும் உள்ளாட்டு சரி அப்போ பாருங்கோ கடையெல்லாம் வடிவாக வந்து நல்ல திங்ஸ் எல்லாம் வேண்டி நல்ல வாளியெல்லாம் வேண்டி வச்சுக்காங்க வாளிக்கு என்ன நடக்குன்னு தெரியல திறந்து பார்ப்போம் அண்டையான எழுத்து மேலே தான் இருக்கு இங்கே பொன்னி அரிசிக்கு பொன்னி அரிசின்னு எழுதி வச்சுக்கா இங்கே பெம்பலை பாருங்க பொன்னி அரிசிக்கு பெண்ணி அரிசின்னு எழுதி வச்சுக்கா குத்தரிசிக்கு குத்தாத அரிசின்னு எழுதி வச்சுக்கா இங்கே குத்தரிசிக்கு குத்தாத அரிசின்னு எழுதி வச்சுக்கா இங்கே சீனிக்கு போனின்னு எழுதி வச்சுக்கணும் இல்லை இல்லை மற்ற சோயா ஓகே அது ஒழுங்கா இருக்கு இந்த மல்லிக்கு வில்லின்னு எழுதிக்கிறாங்க தேயிலைக்கு பொயிலேன்னு எழுதிக்கிறாங்க சரியா பரவாயில்லையா சரி அப்போ எல்லாம் ஓகே அப்போ இப்போ சரி பாலும் பொங்கி கொண்டு வர கடையும் மலும்பி கொண்டு வந்துட்டுது சரிதானே அப்போ எல்லாம் ஓகே இன்னும் நிறைய விடயங்கள்லாம் கதைக்கே இருக்குது இப்போ கடை சம்மந்தமான திறப்புலா சம்மந்தமாக வேறு என்ன செய்ய இருக்குன்னு சொல்லுங்க பால் காய்ச்சியாச்சு தானே வேறு என்ன செய்யணும் உங்களோட முறைப்படி ஓ இனி 6 ஆளுக்கு ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் 6 ஆளுக்கு பொருளை கொடுக்கணும் நான் காசு வாங்கணும் நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் செய்யணும் ஓகே அது யாராக இருந்தால் ஓகே தானே என் தலைமையில் அவர்களுக்கு நான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ செய்யவா இல்லாட்டி பால் காய்ச்சி முடியட்டுமா ரைட் பால் காய்ச்சி முடியட்டும் தம்பி எனக்கு இல்லை 10 ரூபான் கெண்டோ சொண்டு வேண்டாம் அப்புறம் நீ எனக்கு வேலை வச்சு விட்றா அப்புறம் சொல்லிக்கிறாக்கு ஒரே சிதிப்பு ஐயோ கடவுளே என்ன பால் உங்க எவ்வளோ நேரஞ்சல் எங்கே மாட்டு பாலா இல்லாட்டி அப்போ என்ன மாட்டு தின் பால் என்ன அளவட்டி தான் போகணும் பால் தான் மற்றது உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய வகையில் மற்றவனை பாதிக்காத வகையில் கடன் நடத்தணும் மற்றது கடன் வந்து அன்பை முறிக்குமென்ற ஒரு போட்டலையை போடுங்க முன்னுக்கு சரிதானே கனவேர் வருவி நாங்கள் கடன் சொல்லி கொண்டு ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம்ன்றக்காண்டி அதில் எழுதி போடுங்க சரிதானே மற்றது வந்து கடை நடத்தும் போதும் ஞானத்தோட செயற்படணும் கடை முதலாளி எங்கே அங்கே கடை முதலாளி வாங்க கொஞ்சம் இருக்கா ரைட் கடன் கிடையாது அதை நானே ஒட்டி விடுறேன் என்னன்னு சொன்னால் இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதி விடணும் ஏன்னா சில பேருக்கு இது கண்ணுக்கு தெரியாது ஓ இல்லை நான் என்ன சொல்கிறேன்டா சில பேர் இதை பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் நிற்பினேன் ஓ அதால் இதை கொஞ்சம் பெருசாக ஒட்டி விடணும் மற்ற முதலாளிக்கு ஒரு அட்வைஸ் நான் பண்ணுறேன் என்னன்னு சொன்னேன் இங்கே கிட்ட வாங்கோ கடை நாங்கள் திறந்துட்டோம்ண்டாக்காண்டி எல்லோரும் பார்க்குறாங்கண்டாக்காண்டி நடத்தக்கூடாது புத்திசாலித்தனமாக நடத்தணும் சரிதானே இப்போ எந்த பொருள் எடுத்தால் கூட ஓடும் மரக்கறி எல்லாம் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் அளவாக பார்த்து எடுக்கணும் இல்லாட்டி அது உங்களுக்கு பெரிய சேதத்தை வந்துட்டு ஏற்படுத்தும் சரிதானே அண்ட் வந்து இந்த சூழல் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் நிறைய போகிற இடம் என்ன அப்போ அதால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மரக்கறியெல்லாம் பாடா மரக்கறியை தான் பார்த்து எடுத்தது ஓகே 3 நாளை வச்சு திரும்பி நின்று கதைங்கோ அப்போ ரைட் ஓகே மரக்கறி மற்றது ஸ்கூல் பிள்ளைகளை நீங்கள் பேஸ் பண்ணி அந்த கூட ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்தால் எல்லாமேனா உங்களுக்கு சரி ஓகே அதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று செய்வோம் என்ன செய்கிற எல்லாம் உடனே கேட்டால் நான் என்ன காய்ச்ச டைம் இல்லாதான் போக வேண்டி வந்து விடும்புறது பார்ப்போம் அதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று செய்வோம் சரிதானே ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் நல்ல மற்றது என்ன முக்கியமாக என்ன பொருள் வந்து இந்த ஏரியாவுக்கு கூட ஓடுமோ சில விளைஞ்ச உள்ளவங்க வந்து வெற்றில கூறுகள் அது வந்து வேண்டுவாங்க அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கூட வண்டி போடலாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வண்டி வச்சுருக்கு மற்ற நட்டப்படுற பொருள்களை கொஞ்சம் குறைச்செடுக்கணும் சரிதான் ஏன்னா ஒரு பக்கத்தால் காசு வேற இன்னொரு பக்கத்தால் போயிடும் சரிதானே மற்ற இந்த சங்கிலியல் பொங்குலியல் எல்லாம் போகுமோ போகும்
பள்ளிக்கூட பிள்ளைகள் ரைட் ஓகே சரி ஓகே மற்ற சொக்ஸுகள் அது வந்து பெருசா இதுவரை வந்து குறைவு தானே இங்க இருந்து தெல்லிப்பளை சந்திக்கு தான் போகணும். ஃபேன்சி கடை இங்கே வந்து இல்ல. ஓகே 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 ஃபேன்சி ஐட்டம் குறைவு. அப்ப இந்த இதால அப்போ இது பல்பொருள் வாணிபமும் பேஞ்சி கடையும். சரியா பரவாயில்ல நல்லதான் அந்த மாதிரி இருக்கட்டும். மற்ற நான் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு கையில் தருவேன், மேலயமான சாமான் நீங்கள் எடுத்து போடலாம். அப்படி இல்லாட்டி புத்திசாலித்தனமாக நடக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை கொஞ்சத்தை கொண்டே கட்டி போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்து போட்டு மாதம் மாதம் ஒரு லீஸை கட்டலாம். பார்ப்பேன் நாங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வோம். இல்லாட்டி நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கான காசை நான் யாரோடையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு தாரேன். சரியா என்ன சாமானை கொஞ்சம் போடட்டும் கிருஷ்ணா. அரிசி இதுவெல்லாம் இதுக்கு நாங்கள் அரிசி மாவு ஒரு ஆளா கதைங்கோ எனக்கு ஏற்கனவே தெரியும் தானே. அரிசி மாவு வேண்ட கிடக்கு. ஆமாம் மற்ற தேங்காய் வேண்டாக்கு, தேங்காய் ஆடு கிடையாது. மற்ற தூள் ஐட்டங்கள் வேண்ட கிடக்கு. இப்போ அதுவெல்லாம் வந்து டெய்லி ஓடுற சாமான். அதுவல் மாட்டி போட்டதான் இரண்டுலாம். ஓகே அப்போ பிடிச்சோம் நாங்கள் தர காசுக்கு நீங்கள் கொஞ்சம் சாமான் எடுத்து போடுங்க. சரிதானே அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்ப்போம். சரிதானே ஃப்ரிட்ஜ் ஒன்று நாங்கள் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் நீங்கள் என்னையை கனப்படுத்தினதன் காரணமாகவும் நீங்கள் கடவுளுக்கு மாறு இல்லாமல் நடக்கிறதன் காரணமாகவும் உங்களோட முயற்சியை நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளிப்படுத்தியதன் காரணமாகவும் கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கான ஒரு உதவி கொண்டு வரும். நான் கூடிய சீக்கிரமே அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். சரிதானே அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி இப்போ என்ன நாங்கள் பால் பொங்க நான் நினைக்கிறேன் பின்னே 4 மணி ஆகும் போட பொங்கி வந்துட்டு பெப்பரப்படி உங்களுக்கு அடுக்க இல்லையா நீ மற்றது வா கவிதாஸ் இந்த கடன் கிடையாது ஒட்டி விடுவோம்பா. எங்கே ஒட்டு வெளியில் ஒட்டி விட்டு எழுதி போட்டு இல்லை உள்ளு கொட்டினா தெரியாது இல்லை. அது சரி இப்போ உதா வெளியில ஒட்டுங்க. இல்லாட்டி இப்படி செய்வோம் இந்த நெட்டுக்குள்ளால் ஒட்டி விடுவோமே. நான் என்னண்டு கேட்டா கிருஷ்ணா கொஞ்சம் பெருசா இதாண்டு போட்டு மேலுக்கு அதுல வச்சு இப்போ உதா சிவர் இருக்கല്ലോ சிவரில் ஒட்டிடுங்க. நான் அப்புறம் அந்த ஃபோட்டோ காப்பி இருக்கല്ലോ ஃபோட்டோ காப்பி வந்து இந்த க்ரீன் கார்டு அடிச்சு போட்டு அதை எடுத்து இதில் கட்டி விட்டா சரி. சிவரில் ஒட்டி கதை உறக்க மறைச்சி போடும். கதவுல உட்பக்கத்துக்கு இஞ்சாலி ஒட்டினா துறந்திருக்க அதை பார்ப்பேன். பார்ப்பினா மூடிய தெரியாது. சரியா சரியா ஓகே. அப்போ சில கதவை மூடினா பிறகு தெரியாமல் கடன் கொடுப்பாங்கன்னு கேட்டா அப்போ என்ன இது? அதுவும் சரிங்க. சரி எதுக்கும்பா அங்கே ஒட்டி விடுவோம். ஒரு இடத்த பார்த்தா உங்களோட ஆசைப்படி கதவுல ஒட்டி விடுவோமா? இல்லாட்டி என்ன கட்டும் பம்மா 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 என்ன இல்லாட்டி இந்த அதில் விட்டுட்டா சரி ரைட். எங்கே விட்டு இதுலையா இதுதானே ரைட். பம்மா பம்மா ரைட் கடன் கிடையாது. சரி கடன் கிடையாது. ஓகே செட்டப் சும்மா அந்த மாதிரி கிடையாது. உங்களை நீங்கள் சொல்ல வேணுமா? எத்தனை காவடி கட்டுறாளுக்கு ஒரு கடை கட்ட தெரியாது பகடியே அதுவா? கோழிக்கூடு நான் எதிர்க்கணும். கிலோவில் கோழி கொத்தினா என்ன எனக்கு குஞ்சு கொத்தாத. உங்களோட ஒரு குஞ்சு கொத்துற குறைய போல எங்களோட பக்கம் வந்தீங்கன்னா குஞ்சு தான் கூட கொத்தும். இவ்வளோ விடுங்க கடைக்கு காக்க வருவானல்ல சிரிச்சோன்னுண்டாண்டா. இது என்ன கடையை எரிக்க போறீங்க போல நீங்கள் இந்த பால் காய்ச்ச விட பொங்கி விட. சரியா பாலுண்டே போச்சு உண்டு வணக்க போதப்பா. ஆடை கூடினாப்பா. அம்மாவை அகப்பா இழுக்குது கீழே.
சரி அப்போ பால் பொங்கட்டும் நாங்கள் இஞ்சால சில விஷயங்கள் கதைக்க கிடக்கு வாங்க கதைப்போம். இப்போ பால் பொங்கி கொண்டிருக்குது. பால் பொங்கி முடிய அதை குடிச்சு போட்டு நாங்கள் கடையில் முதலாவது இதை பிஸ்னஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கிடையில் வந்து உங்களோட இந்த கடையை வெற்றிகரமாக நடத்தி முன்கொண்டு செல்றதுக்கு உதவின உள்ளங்கள் முழு பேருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ முதலாவது கட்டமாக அக்கா சொன்ன மாதிரி ஒரு 50,000 கொண்டு வந்து தந்த நான், பிறகு 2,10,000 கொண்டு வந்து தந்த நான், அதெல்லாம் பேர் சொல்லி முடிஞ்சு நன்றி சொல்லி முடிஞ்சுது. சரிதானே. பிறகு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1,50,000 ரூபா கொண்டு வந்து தந்துட்டு போனான். அது யார் சந்தைன்னு சொல்லல. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,00,000 நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன்னு சொன்னான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினான் தானே அக்கௌண்ட்டு போட்டேன். அது பிறகு நான் அது பொய்யா போகக்கூடாது அப்படி போட்டு காட்டி. சரி ஓகே. அப்போ 2,00,000 தந்தேன் நான். அப்போ சில பேருக்கு கம்மின்னடா அப்போ எங்களோட பேரையும் காணையில் ஊரையும் காணையில் காசை கொடுத்து போட்டு போட்டாண்டு. அப்போ நான் சொன்னான் கடைசியாக வந்து சொல்லுவேன்ண்டு. அப்போ யார் யார் சந்திருக்காங்கன்ற பேரை வந்து நான் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொன்னால் தான் அவங்களோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே. அந்த வகையில் முதலாவது ராதா என்பவர் அவற்றை பிறந்த தினத்தை முன்னிட்டு பேரப்பிள்ளைகளான சிவனியா, கஜன், ரிங்கேஷ் அவங்க சார்பாக வந்துட்டு ஒரு 50,000 முண்டு அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் 307. அதே மாதிரி பிரான்ஸில் இருக்கக்கூடிய அக்கா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவற்ற அம்மான்ற முதலாவது வருட நினைவை முன்னிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த வளலாய் ஐயாக்கெல்லாம் உதவி செஞ்ச அக்கா அவங்களுமே ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. அந்த தம்பின்ற கடைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்காண்ட வாட்ஸ்அப் நம்பர் 240. குலமன்னான்னு சொல்லி லண்டனில் இருந்து 48,500 ரூபா ஒன்று அனுப்பியிருந்தார். கொண்டே குர்ரா தம்பியா அவன் கடைக்குன்னு சொல்லி. அப்போ 738 அவற்றை வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி கௌரி அக்கான்னு சொல்லி லண்டன்லேருந்து 60,000 ஒன்று அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 817. அதே மாதிரி சீலன் அண்ணான்னு சொல்லி அவர் உங்களுக்கு கொடுக்க சொல்லலை. ஆனாலும் நான் பார்த்தேன் உங்களுக்கு காசு காணாமல் வந்தது. உங்களோட தொழில் சிறப்பாக அமையணும். அப்போ அவங்களோட விருப்பம் வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போ நான் நேரடியாக அவற்றை காசுலேருந்து 1,00,000 என்ற முடிவாக நான் உங்களுக்காண்டி மாற்றினான். பார்த்தீங்க தானே. ஒரு சகோதரன் கூட உங்களுக்கு இப்படி செய்ய முதலியா ஆனால் நான் செஞ்சுருக்கேன். ரெண்டே கூட நான் அலோணுமாப்பா நீங்கள் என்ன கலப்பாச்சு சரியா நாளையிறேன். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சீலன் அண்ணான்னு சொல்லி ஹொலண்டிலேருந்து அவற்றை 1,00,000 எடுத்து போட்டேன். அப்போ அவற்றை வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 771. அப்போ கிட்டத்தட்ட சீலன் அண்ணாண்ட 1,00,000 நாங்கள் வந்துட்டு இதோட கொடுத்துட்டோம். இது 3வது 1,00,000. அப்போ உங்களுக்கான ஃபைனல் உதவியாக கடைசியாக 3,08,500 ரூபா வந்தது. அதில் எவ்வளவு நான் உங்களுக்கு தந்துட்டேன்? 5 லட்சம் இல்லை முதல் தந்தது அப்படிங்கோ. கடைசியாக 1,50,000 தந்தேன் நான். பிறகு 1,00,000 பேங்குக்கு அனுப்பினாங்க. அப்போ 2,00,000 போனால் மிச்சம் 3,08,500 ரூபாயில் இப்போ இவ்வளோ நான் தர இருக்கு பாப்போம் யார் கட்டிக்காது. 3,08,500 ரூபாயில் 2,50,000 போனால் அவ்வளவு என்னப்பா மொழிவு 8,500 ரூபாயில் 2,58,500 ரூபா தரணும். ஓ 58,500 ரூபா தரணும். இது ஒரு கண்ணி பாருங்கோ. என்ன இப்படியான பிள்ளையில இந்த காலம் எடுக்கல. அப்போ வேணாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் கிட்ட நின்று எங்களுக்கு பெருமையப்பா இப்படியான பெண்கள். சரி இவர் 2 கிலோ பால் வாங்கிடும் போலக்கா. பால் வாங்கிட்டு 58,500 ரூபா. இப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு கடைக்கு தேவையான மேலதிகமான பொருட்களை வாங்கி போடுங்க. ஃப்ரிட்ஜுக்கும் வந்துட்டு கடவுள் உதவி செய்வாருன்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். சரிதானே. அப்போ உங்களுக்கு முதல் 5,10,000 தந்துட்டேன். இதோட 5,68,500 ரூபா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தந்து இவ்வளோ ஒரு பெரிய கடையை அமைச்சு தந்திருக்கோம். குறுகிய ஒரு காலப்பதிவுக்குள்ளே குறுகிய அமௌண்ட்டை பயன்படுத்தி நல்ல ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு சந்தோஷம் தானே? சந்தோஷம். சரிதானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. என்னென்னு சொல்கிறேன், நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் அப்படி ஒரு 3 பிள்ளைகளோடையும் நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன். எனக்கு கடவுள் தந்த பெரிய என்னென்னு சொல்கிறேன்னே தெரியா சந்தோஷத்தில் இருக்கிறேன். நான் உண்மைக்குமேண்டேக்கு எனக்கு உதவி செய்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. உண்மைக்குமே நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம். அதோட அண்ணாக்கு நன்றி. நீங்கள் செய்த உதவிக்கு உண்மைக்குமே எனக்கு நன்றி. என்ன பழக்கம் இது கூட பழக்கம் பார்த்தீங்களா? நான் இல்லையா நீங்கள் அண்ணா தானே, நான் அண்ணாண்ட காலில் விழுகிறதுல. சரி 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 ஓகே ஓகே சரி 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 ஓகே. நீங்கள் சந்தோஷமா அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி ஓகே. நல்லா 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 2 பேரும் நல்லா இருக்கணும். 2 பேர் பிஸ்னஸும் நல்லா இருக்கணும். எப்போ வந்தாலும் கடை வந்து நல்ல மாதிரி பிஸ்னஸ் ரன் ஆகி கொண்டு இருக்கணும். முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் கடை பிஸ்னஸை நிப்பாட்டவே கூடாது. சரியா?
கடனும் இல்லை அதை விட கடை பிசினஸ் இன்னும் படவ மாட்டேன். ஓகே மற்றது என்னதான் நான் மாதம் மாதம் கணக்கு காட்டணும் மாட்டேன். ஓமண்ணா நானும் அப்படித்தான் அவருக்கு சொன்னேன் மாதம் மாதம் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி என்னோட கேட்ட கடன் எல்லாம் தெரியும். நான் சொன்ன அண்ணாக்கு மாதம் மாதம் நாங்க கணக்கு காட்டணும் அண்ணன் பார்ப்பார் கணக்கு பார்ப்பார். அப்ப நான் வெராட்டிக்கு நாங்க வாட்ஸ்அப்புக்கு நல்ல மாதிரி கணக்கு காட்டணும் மற்றது நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். நல்ல மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்க. கடவுள் உங்களோட துணை பேசுறது தானே. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கான ஒரு உதவி நான் யாரோட என்றாலும் கதை சென்றாலும் நான் எடுத்து தரேன். சரிதானே? சந்தோஷமா? ஓகே சரி ஓகே. பாலை கொடுக்க போறீங்களா இல்லாட்டி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா? சரி பாலை குடிப்போம்மா. அப்போ வாங்கோ பவாக்கள் பால் குடிப்போம். வாங்கோ பாடி ஓடியாடி கொஞ்சம் ஓடியா அண்ணே. ஐயோ வேண்டாம் தயவு செய்து இப்படி வேலை பார்க்க சந்தோஷத்துல எங்களுக்கு சரி சரி நன்றி சொல்ல வார்த்தையே இல்லையா. இதை மிஞ்சி எங்களுக்கு நன்றி என்னன்னு தெரிவிக்கிறது தெரியல. ஓடியா 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 கா உண்மையிலே இன்னும் வரியா உங்களோட கடையை மாதிரியே பாலும் அருமையாக தான் பாடாக்க. சு அதில் வச்சுட்டு முதல் சட்டிக்கா கீழே இறங்கு. நொறுப்பில் அப்புறம் சட்டிக்கா என்னத்தை விட்டு வயதுக்கு மூத்த ஆக்கலாண்டு நீங்கள் தான் மூத்தறீங்களா இருக்கு. சரி சரி அது சின்ன பிரச்சனையா. தண்ணி எப்போ கொடுங்க ஐயாவுக்கு. ஒளிமயமான எதிர்காலம். ஓம் தம்பி வாங்கோ. பசிச்சா நீங்கள் வரீங்களா? சாப்பாடு கடை இல்லையே. சொல்லுங்க தருவீங்களோ காய் தரேன் கடனை என்ன எவ்வளோங்க இல்லை காய் தரேன் தருவீங்களோ கடனை இது முறுக்கு தம்பி எந்த பள்ளிக்கூடம் படிக்கலையே. இதில் மேலே என்ன எழுதி கண்டு வாங்க இருக்கா மேலுக்கு எழுதவரும் தெரியலையாப்பா. அதுவும் தெரியலையே. எங்கள் வீடு அதால் திரும்பி போறீங்களேக்கா வந்த மாதிரி அது தாங்க எடுப்போம். என்னென்ன தம்பி பசிக்கிறதுக்கும் நாங்கள் கொடுக்குற இடம் இருக்குது. நாங்கள் இன்றைக்கு தான் கடை திறந்துருக்கிறோம். முதல் நாளே வந்து நீங்கள் கடனுக்கு கேட்டா பிறகு தெரியும் தானே. நாங்கள் கண்டவாடி தொழில பாருங்கடாப்பா. அதுக்கு தம்பி நான் கடன் உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபாவும் இல்லையே. 10 ரூபா கிடக்கு பாபா கிடக்குடாப்பா. வச்சுது தக்காளி பழம் கொண்டு தான் 10 ரூபா. அப்போ சாப்பிடு சரி முறுக்கொண்டு தான் 10 ரூபாக்கா. எப்படி 10 ரூபாய்க்கு 2 எடுப்போம். சரியா தம்பி நீங்கள் வளர்கிற பிள்ளைகளை அப்போ வடிவாக உழைச்சி தின்ன பார்க்கணும். இந்த சின்ன வயசுலேயே கடன்களும் சொல்லிக்கொண்டு சாப்பாடு கட்டு திரியியல் பேசுகளுக்கு காசு எம்பச்சு ஒன்று பச்சை பொய்யலும் சொல்லிக்கொண்டு சரியா போட்டோம். சரி பாய் பாய். அந்த காசு அங்கே இந்த ரைட் ரைட். கடவுளே ஏசப்பா இதுதான் முதலாவது வருமானம் 10 ரூபா. சரி அதை வச்சாச்சு. சரி இப்போ உண்மையிலே எனக்கும் ஒரு கொஞ்சம் சாமான் தாங்க நான் வேண்டி கண்டு போகிற. அக்கா வாங்க முதலாளி வாங்க முன்னுக்கு வாங்க அண்ணா வாங்க. ரைட் எனக்கு என்ன வேணுமென்று சொன்னால் ரைட் அண்ணா எனக்கு 2 பேபி சோப்பும் ஒரு டெட்டால் கூலும் ஒரு ஷம்போ போத்தலும் ஒரு டூத் பேஸ்ட்டும் நீலத்தில் தாங்க இல்லை சிவப்பில் தாங்கோ. மற்றது வந்து ரிங்ஸோ இருக்கா? ரிங்ஸோ சின்னந்தான் கிடக்கேண்ணா. ஓகே ரிங்ஸோ சின்னன் சரி. அதில் ஒரு 2 தாங்க. அதில் என்ன கணக்கு வேணாம். நான் பெருசு தான் வாங்குறேன் நான். மற்றது எனக்கு ஒரு உப்பு பேக்கெட் தாங்க. உப்பு பேக்கெட் உண்டு. முக்கியமான சரியா உப்பு பேக்கெட் உண்டா? சரி வேறு என்ன வேணுமெண்டா எனக்கு வெத்தில குருண்டு தான். எனக்கு இல்லை வீட்டு அம்மா எப்போவா அங்கே எப்போ கொண்டு கொடுப்போம். வெத்தில கூரை என்ன மாதிரி என்ன கொடுக்குறீங்க? 50 ரூபாக்கோ 100 ரூபாக்கோ? இதே யார் வெளியிலேருந்து காய்க்கணும்? நாங்கள் கடைக்காரோட காய் கேட்க. எனக்கு 100 ரூபா தான். 100 ரூபா தான்.
வெட்டிச்சு பார்க்க சீவலை கொண்டு போட்டு என்ன வெட்டு பாக்கு அந்த அது கல்லுண்டவர்கள் வெட்டு பார்க்க தான் ம் வெட்டு பாக்கா எனக்காண்டி அள்ளி வைக்க தேவையில்ல அளவாக வச்சு தந்தா காணும் 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுப்பீங்களா அப்படி அப்படி கொடுத்தா காணும் அண்ணே கோயிலா போயிட்டு ஓ பொயில வைங்க பானி பொயிலையோ மற்றதோ மற்றதா வைங்க இங்கே வாங்கி போயில அப்படியே மணி மாட்டிக்குது நல்ல சவுனம் தானே அந்த ஃபோன் கேட்குது சரி சரியா உண்மையாக தான் வந்து ஆமாம் ஆமாம் ஹலோ சரி டக்குன்னு இந்த கணக்கு ஒருக்கா சொல்லுங்க அவனுக்கு நேரம் போ நான் கச்சேரிக்கு ஒருக்கா போகணும் இப்பெல்லாம் அடிச்சவில்லை தானே 105 சரிக்கா எல்லாம் அடிச்சவில்லை தானே கணக்கு பார்க்குற கேல்குலேட் 2 வண்டி வச்சிங்கன்னா எல்லாம் ஐயா ஐயா கொஞ்சம் அங்காள வேண்டியதாங்க ஐயா அதுவும் நல்ல யார் செத்தாண்டு இருக்கு அது பஸ்ஸை கொண்டா எனக்கு என்ன சொல்கிறது நான் கூட தந்தான் பிறகு நீங்கள் அப்புறம் பிள்ளையா பார்த்து இப்போ கணக்கு சரியாக இருக்கணுமா அது மட்டும் வேண்டுங்க அண்ணன் கால்குலேட்டர் உண்டு கால்குலேட் ஒன்று பண்ணுங்க ரைட் இன்றைக்கு தானே ஆரம்பம் மினி இப்படி ஆக்க வரும்போது பார்த்து நிற்கக்கூடாது கட்டண்டு எடுத்து போடணுமா 10 20 30 40 50 60 விலையை பாடமாக்கி வைங்க எழுதி எவ்வளவு சரியா 1000 கொண்டா 1000 ரூபா அது என்னண்டு சரியா 1000 வருது என்ன என்ன பேக்காட்டையில் தானே கணக்கு தெரியாண்டா போல சரியா அப்போ சரிதானே எல்லாம் போட்ட நீங்களே உப்பு பேக்கெட் 105 100 தான் சொல்லி சொன்னேன் அப்போ 100 போடு அப்போ 25 ரூபா வரும் 1500 ரூபா வரும் சரி அப்போ இதில் 2000 இருக்குது சரிதானே எந்த ஒரு அன்பளிப்பாக கிடையாது நான் முதலாவது கஸ்டமராக வந்தோடைய சரியே சந்தோஷம் தானே ஓகே அப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் சரியே ரைட் வாழ்த்துக்கள் கடை மேன்மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் சரிதானே ஓகே ரைட் அண்ணன் பக்கத்தில் நிற்க கணனேமா ஜூஸ் வாங்கி தரட்டு ஐயோ வேண்டாமே ஐயோ நான் வேணும் கொண்டு வைக்கல ஜூஸ் வேணும் கொண்டு வரட்டான் வேண்டாமே சரி ஓகே சரியா கவரட்டை போட்டு ரைட் சந்தோஷம் சரி ஓகே மறுபடியும் சந்திப்போமா ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வீடியோவில் சந்திப்போம் பாய்